படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, நல்லா தான் போகுது. படம் பயமா தான் இருக்குது, ஆனா தியேட்டர்ல கூட்டம் தான் காணோம். அவர் நல்லா நடிச்சிருக்காரு, அவர் வாணி போஜன் நல்லா நடிச்சிருக்காங்க. அது நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ இருக்க அந்த கண்டெம்பரரி டாபிக்ஸ் தான். ஒரு ஃபேமிலிக்காக ஒரு பர்சன் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படிங்கிறது இதில் படம் நல்லா காமிச்சிருக்கிறாங்க. ராட்சசன் தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குது. இப்போ இதோட எனக்கு பிடிச்சிருக்குது. இல்லை அதான் ஃபேமிலிக்காக பர்சன் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க, ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இருக்குது ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அந்த எஃபெக்ட் கொண்டு வர்றது. லேக்னு சொல்ல முடியல, ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஸ்பீடும் இல்லை ஸ்லோவும் இல்லை, அந்த ஸ்மூத் ட்ரான்ஸேஷன் அப்படியே போயிட்டே இருக்குது. நல்லா இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவர் பிரச்சனை இடத்துல இது ஒரு நல்ல படம் சொல்லலாம். அவர் எப்போ நடக்குது நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கு பாரா இருக்கும். பட் ராஜேஷன் எனக்கு என்ன பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. கைண்ட் ஆஃப் இருக்குது, நல்லா இருக்கு படம். நல்லா நான் தம்பி சொன்ன மாதிரி தான், ஃபேமிலிக்காக தான். இது பேய் படம் கிடையாது, பேயே கிடையாது. இதுல ஒரு ஃபேமிலிக்காக ஒருத்தன் எந்த லெவலுக்கு போவான் அப்படின்றது புதுசா இருக்கு. இப்போ இந்த மாதிரி படமே இல்லை, இது புதுசா இருக்கு. அவ்வளவுதான், நல்லா நடிச்சிருக்கு. புரியல, கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஸ்லோவா தான் தெரியுது, ஆனா பட் நல்லா தான் இருக்கு. பார்த்தாதான் தெரியும், வந்து பார்த்தாதான் தெரியும். அது வரைக்கும் பார்க்காத வரைக்கும் படத்தை பத்தி மேக்சிமம் சொல்ல முடியாது யாருமே. இது ஃபேமிலிக்காக ஒருத்தர் எப்படி லெவலுக்கு வேணாலும் போவாரு அப்படிங்கிறது தான் படத்தோட இருக்கு. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருத்தல. வேற சவுண்ட் எஃபெக்ட், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்குது. அவரோட நட, அவரோட ஸ்டைலு, அவரோட சிரிப்பு, அவரோட மிரட்டுற விதானம். பரத் சார் இப்போ மிரட்ட ஆரம்பிச்சார். முதல்ல படத்தில் நடிக்கும் போது குழந்தை மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துச்சு. அவருக்கு நடிப்பு வந்தாலும் அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கல இந்த டைரக்டர். இந்த படத்தில் அவரை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட பாடி பர்ஃபெக்ட்னஸ், அவரோட எமோஷன்ஸு, பிஜிஎம், மியூசிக் எல்லாமே அவருக்கு ஏற்ற மாதிரி, அவர் பாடிக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக செட் ஆகிருக்கு. அது செம்மையாக இருக்குது. அந்த கதை கொண்டு போன விதம் த்ரில்லிங்காக, அதை நீங்கள் தியேட்டரில் பார்த்து ரசித்து பார்த்தா தான் நல்லா தெரியும். எல்லாரோட ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது சார். எனக்கு சிரிப்பு வந்துச்சு, பயந்து வந்துச்சு, மியூசிக் வந்துச்சு. அந்த கண்ணாடி காட்டும் போது, அவரே காட்டும் போது, கண்ணாடி உடையும் போது, திடீர்னு வரும்போது, அந்த நம்ம காட்சியான படத்தில் பயம் தான் இருக்குது. சிரிப்பு, பயம் எல்லாமே எனக்கு வந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப அனுபவிச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மியூசிக் அதெல்லாம் பயம்புத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். மற்றவங்க பயப்படுறாங்களோ இல்லையா, நான் ரொம்ப பயந்துட்டேன். கண்ணு ஐப்பவர் நடக்கும்போது, படத்தை காட்டும் போது கரண்ட் பாஸ் ஆன மாதிரி குருன்னு காட்டும். செம்ம பயமா இருக்கும், செம்மத்தா இருந்துச்சு. நான் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சாப்பாடுமே என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். இது மாதிரி படம் பேய் படம் தான், அது எப்படி இருக்குதோ நான் நல்லா என்ஜாய் பண்ணி ரசிச்சு பார்ப்பேன். செம்மையா இருக்கும். ஃபேமிலியா பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம், பெரியவங்க பார்க்கலாம், வேற யாருன்னா இருந்தாலும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். செம்மையா இருக்கும். மியூசிக், பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவர் நடக்கும்போது, அவர் பார்க்கும்போது, திரும்பும்போது, பேக்கப் ஃப்ரண்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. அவர் பாடி லாங்குவேஜ் சம்திங் ஸ்பெஷல். எல்லா ஹீரோ மிக்ஸ் ஆயிருக்காங்க. அவர் பரத்குள்ள எல்லா ஹீரோட ஒரு பவர் மிக்ஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நடிச்ச பரத் நடிச்ச படம் அவ்வளோ போல. அவரோட ஆக்டிங் எனக்கு பிடிச்சிக்குது, அவரோட ஸ்மைல் எனக்கு பிடிச்சிக்குது, அவரோட பேஸ்க்குள்ள ஒரு பியூர்னஸ் இருக்குது. அவருக்கு கரெக்டான டைரக்டர் வந்து மாதிரி. இந்த படம் ஓடுங்க தலை, நல்லா ஓடும். எத்தனை பேர் வந்தாங்கன்றதால முக்கியம், நான் எத்தனை வாட்டி பாக்குறேன்றதான் முக்கியம். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதா, மத்தவங்க வர்றாங்களா வரலையா அதை பத்தி தேவையில்ல. எனக்கு எப்படி ரசிச்சேன், நான் எப்படி பாக்குறேன் ஒரு படத்தை அன்றதான் எனக்கு முக்கியம். ஃபிளாப் படம் பிரின்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறாங்க. நிறைய பேருக்கு பிரின்ஸ் புரியல, ஃபிளாப் பண்ணாங்க, கதையில எதுவும் இல்ல. ஆனா நான் விழுந்து சிரிச்சேன். ரெண்டாவது அதே லவ் டுடே சீட்டு உடஞ்சிச்சு. இங்கிருந்து அங்கிருந்து அவங்க டாஸ் போட்டுன்னு ஒவ்வொரு படம் ரசிக்கிற விதம் தான். பிரின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு பிடிக்கல. ஒரு படம் வெரைட்டி நம்ம பார்க்கணும், கண்ணோட பார்க்கணும், ரசிக்கணும்.
பேய் த்ரில்லிங் சைக்கோ 3மே சேர்ந்து வரும். நம்ம பார்க்குற மாதிரி சைக்கோ கேரக்டரா போவோம், திடீர்னு பேய் இதாகும். எல்லாம் நம்ம மனசு தான், நம்ம மனசுலேருந்து வர ஒரு கிரியேட்டிங் தான் இது. பரத் மிரட்டலா பண்ணிருக்கு, ஸ்டோரிலாம் சொல்லக்கூடிய என்ன பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க. படம் வேற லெவல், மக்களை எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்காதீங்க. படம் வேற லெவல். இப்ப கம்மியா வந்திருக்கலாம், பிக்கப் ஆச்சா நிறைய வரும். மழை வேற பேய் எல்லாமே இருக்குது. இது வெரைட்டியா இருக்குதுண்ணா, எப்படி சொல்றத வாயில சொல்ல முடியல. அந்த அளவுக்கு சம்திங் ஸ்பெஷலா இருக்கும். மியூசிக் பிஜிஎம் கொண்டு போனது தான் பரத் பேய்ல மிகப்பெரிய கொடூரமான பேயா போற இருக்குது. பார்க்கதான் சாஃப்டா அழகா இருப்பாரு. சமத்தா காட்டினாங்க, செமையா இருக்குது. வேற ஓகேவா? ஸ்டோரி வைஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு படம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே மியூசிக்லாம் வேற லெவல். படம் நல்லா இருந்தது. படத்துல வந்து எல்லாம் ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இம்மர்சிவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கும் இதோட நிறைய த்ரில்லர்லாம் பார்த்துருக்கோம், அதனால இருந்துச்சு, ஓரளவுக்கு இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ்னாலே மோஸ்ட்லி கோர் பார்க்க மாட்டாங்களா, ஆனால் பார்க்கலாம். படத்துல மேக்கிங் நல்லா இருந்தது, நல்லா சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. கடைசியா நான் பார்த்த த்ரில் படம்னா இதுதான் பார்த்தேன். நான் பார்த்த ராட்சசன். தமிழ் படம் மோஸ்ட்லி ரொம்ப பார்க்க மாட்டேன், ராட்சசன். அதோட இது வாய்ப்பு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் போகுது, நல்லா இருக்கு, சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. சீரியஸாக விறுவிறுப்பாக கொண்டு போகணும் ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே அது நல்லா இருக்கும். இதுவும் ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்கு.